Hello dudes, this is Dinesh. Many people வந்து ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் டாபிக் வைஸ் வீடியோ போடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ஆவரேஜ்லேருந்தே போட முடிவு பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன ஒரே ஃபார்முலானா சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். எனக்கும் இது மட்டும் தான் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 150, 170, 100 எல்லாரும் இதுக்கு ஆவரேஜ் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? 150 + 170 + 100 420 divided by 3 போட்டு 114 போடுவீங்க. பட் நான் என்ன பண்ணுவேன்னா 150க்கும் 170க்கும் இன் பிட்வீனில் இருக்கிறது தான் இதோட ஆவரேஜ். ஸோ 160 ஆகிடும். தென் 160க்கும் 100க்கும் இன் பிட்வீனில் பார்ப்பேன். இன் பிட்வீனில் பார்க்கக்கூடாது, மிக்சர் அலிகேஷன் படி இதில் வந்து 2 ரேஷியோட நம்பர் இருக்குது, இதில் வந்து 1 ரேஷியோட நம்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிக்சர் அலிகேஷனில் போடுவேன். எப்படின்னா பாருங்கள், 160, 100, 2:1. ஸோ என்ன வரும்? 140. 140னா இங்கே வந்து 40 வரும், இங்கே வந்து 20 வரும். 2:1 சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ 140 தான் ஆவரேஜ். நான் இந்த மாதிரி போடுவேன். இப்போ மினி மெம்பர்ஸ் நினைப்பீங்க இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு. ஸோ வெயிட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ பாருங்கள் எது ஈஸின்னு புரியும். 381 + 391 + 389 + 383. இது என்ன பண்ணுவீங்க? இது எல்லாரும் ப்ளஸ் பண்ணி போடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். நான் எப்படி போடுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். 381, 391 நடுவில் இன்பிட்வீன் நம்பர் என்ன? 386. தென் இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன் நம்பர் என்ன? 386. ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ ஆவரேஜே 386 தான். ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் ஈஸியாக இல்லை ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 4 போட்டு அந்த மெத்தட் ஈஸியான. அனதர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணுங்கள். 162 + 120 + 191 + 207. இதுக்கு எல்லாரும் இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி டிவைட் பை 4 போடுவீங்க. இங்கே என்ன சொல்கிற பாருங்க, 162, 120 இன்பிட்வீன் நம்பர் என்ன வரும்? 42 இருக்குது. ஸோ 21, 141 கிடச்சிரும். இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள், 191, 9, இங்கே ஒரு 7, 16, ஸோ 8 வரும், 199. இதோட ஆவரேஜ் 199, இதோட ஆவரேஜ் 141. இப்போது இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் நம்பர் பாருங்கள் போதும், 58, ஸோ 29, 170. இதுதான் ஆவரேஜ் இந்த 4 நம்பர்ஸுக்கு. இவ்வளோ தான். இவ்வளோ தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் சொல்ல போகலாம். The average of marks obtained by 120 students was 35 if the average of marks of passed candidates was 39 and that of failed candidates was 15. The number of candidates who passed the examination is. ஸோ சேம் மிக்சர் அலிகேஷன் டெக்னிக்கே இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். என்ன வரும்னா 35 வந்து பாஸ் ஃபெயில் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ அதை இன் பிட்வீனில் போட்டுட்டு 39 இங்கே வரும், இங்கே வந்து 15 வரும். இப்போ வந்து இங்கே 20, இங்கே வந்து 4. ஸோ 5:1. இது வந்து பாஸ்ட், இது வந்து ஃபெயில். ஸோ 6 ratio is equal to 120. Then 5 ratio is equal to 100. இதுதான் is equal to ஆன்சர். தான் பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் 100 பேர். அப்போ மீதி வந்து 20 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அவ்வளோதான். In a school, the average age of students is 6 years and the average age of 12 teachers is 40 years. If the average age of combined group of all the teacher and the student is 7 years, then the number of students is. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 6 அண்ட் 12 டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 40. ஸோ இன் பிட்வீனில் வந்து கம்பைன் வந்து 7 கொடுத்துட்டாங்க. ஸோ மிக்சர் அலிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா 6, 7, 40, 1, 33. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரேஷியோ வந்து 33:1 கிடச்சிருக்கு. அந்த 1 is equal to 12 டீச்சர்ஸ். அப்போது 33னா 33 × 12, 330, 66, 396. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சர்.
Next question. The mean of the marks obtained by 100 students is 60. If the marks obtained by one of the students was incorrectly calculated as 75 instead of 65, then what is the correct mean of the marks obtained by students? இதெல்லாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆவரேஜ் அதில் தான் வரும். இப்போ பாருங்கள், 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 60. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் வந்து இன்கரெக்ட்லி கால்குலேட்டட் as 75 இன்ஸ்டெட் ஆஃப் 65. தென் வாட் இஸ் த கரெக்ட் ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ வந்து 65க்கு பதில் 75 வந்து அவங்க மார்க் வந்து எக்ஸ்ட்ராவாக 10 மார்க்ஸ் பூஸ்டப் பண்ணியிருக்காங்க, இன்கரெக்டாக போட்டுட்டாங்க. ஸோ அதனால 60 வந்துருச்சு. ஸோ நார்மல் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக 60யை விட கம்மியாக தான் இருக்கணும். இதுதான் நமக்கு இப்போ தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் டெக்னிக். 60யை விட கம்மியாக தான் இருக்கணும், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க்ஸ் ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தரும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 65 மார்க்ஸ்க்கு பதிலாக 75 போட்டுட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 10 மார்க்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ வந்து ஆவரேஜ் அப்போது இதை விட கம்மியாக தான் வரணும். இப்போ வந்து 100 இல்லை, 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்கோ. 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 60. ஸோ 10 மார்க்கு அதிகமாக இருக்குது, அப்போது 10 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. ஸோ என்ன வரும்னா ஒருத்தருக்கு ஒரு மார்க் கம்மியாகி ஆவரேஜ் வந்து 59 வரும். புரியுதா? அதான் 10 divided by 10. அதே மாதிரி தான் இப்போது 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, அப்போ என்ன வரும், 10 மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ 10 divided by 100. ஸோ 0.1 வந்து கம்மியாகும். இதில் 60 minus 0.1 59.9. இதுதான் ஆன்சர். இதுவே 10 ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன வரும், 10 by 10 1, 60 minus 1 59. இதுவே 1000 ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன வரும், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் 10 வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ 10 by 1000 0.01. ஸோ 60 minus 0.01 59.99 த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நான் சொல்கிற டெக்னிக் உங்களுக்கு நல்லா க்ளீனாக புரியும். A maths teacher tabulated the marks secured by 35 students of 8th class. The average of their marks was 72. If the marks secured by Rima was written as 36 instead of 86, then find the correct average marks. இப்போ இதில் பாருங்கள், ரீமான்னு ஒருத்தங்க வந்து 86 மார்க் வாங்கியிருக்காங்க. பட் என்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 36 மார்க்ஸ் தான் என்டர் பண்ணாங்க. ஸோ 50 மார்க்ஸ் கம்மியாக தான் என்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆவரேஜ் வந்து 72. ஸோ ப்ளஸ் 50 மார்க்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 72 விட அதிகமாக தான் இருக்கும் ஆன்சர். ஆவரேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு புரிய வேண்டியது இதுதான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், 50 மார்க்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் ஆவரேஜ் கூட. ஆவரேஜ் வந்து 72, 35 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இங்கே 35 ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுருங்க. இங்கே ஒரு வேளை 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 50 மார்க் ஆட் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க் ஆட் ஆகி 72 + 1 73ன்னு கிடச்சிரும். இதுதான் ஆவரேஜ். நெக்ஸ்ட் இங்கே அப்படியே பாருங்கள், 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்னா அப்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து 10 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 72 + 10 82. இதுதான் ஆன்சர். பட் இங்கே வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 50 divided by 35 என்ன வரும், 10 by 7. ஸோ வந்து 72 + 10 by 7. 10 by 7 மீன்ஸ் 1 by 7. ஸோ 73 3 by 7. இதுதான் ஆன்சர். ஆன்சர் புரிஞ்சிடுச்சா? 72 + 1 3 by 7. 73 3 by 7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The average weight of 3 men A, B, C is 84 kg. Another man D joins the group and the average weight becomes 80 kg. If another man he, whose weight is 3 kg more than that of D, replaces A, then the average weight of B, C, D, E becomes 79 kg. The weight of A is, ஃபர்ஸ்ட் வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து 84 kg. அப்புறம் another man D ஜாயின் ஆகுறாங்க, அதனால் ஆவரேஜ் வெயிட் becomes 80. இது மட்டும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏபிசி 3 பேரோட ஆவரேஜ் வெயிட் வந்து 84 அண்ட் டி சேரும்போது பார்த்தீங்கன்னா 80 ஆகிடுச்சு. அப்போ வந்து இங்கே ஏலையும் 84 இருப்பாங்க, பிலையும் 84 இருப்பாங்க, சிலையும் 84 இருப்பாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் 84 தெரிஞ்சிச்சுல. ஸோ இவங்க 3 பேரும் 84 இருக்காங்க. ஸோ வந்து +4 இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 80 இருக்குது 4 பேரோட சேர்ந்து. ஸோ அப்போ எல்லாருமே 80 தான் இருக்கணும். அது ஒரு பாசிபிள் இருக்குது. பட் இவங்க 3 பேரும் 84 இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ
இங்கே ஆல்ரெடி +4 அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு +4, இங்கே இன்னொரு +4. ஸோ 4, 8, 12 +12 அதிகமாக இருக்காங்க நார்மலை விட. அப்போ வந்து டியில் வந்து அந்த 12 கம்மி பண்ணணும். ஸோ 80 - 12 68. இதுதான் டியோட வெயிட். நல்லா பாருங்கள், ஏபிசிடி 4 பேருமே 80 தான் வெயிட்டு. பட் இவங்க 3 பேரும் 84 இருக்காங்க. ஸோ அப்போ 4 பேருமே 80. அப்போ வந்து நார்மலோட இங்கே 4 அதிகமாக இருக்காங்க. இங்கே 4, இங்கே 4. ஸோ 4, 8, 12 ஆயிடுச்சு. 12. ஸோ அந்த 80ல் 12 மைனஸ் பண்ணால் 68 கிடச்சிரும். இதுதான் டியோட வெயிட். அண்ட் இ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியை விட 3 kg மோர். ஸோ 71 kg வந்து இ. E more 3 kg more than that of D replaces A, then average weight of B, C, D, E becomes 79. Then find the weight of A. கேட்டிருக்காங்க பாருங்க, இங்கே பாருங்க, B, C, D, E 4 பேருமே சேர்ந்து 79 kg இருக்காங்க. அண்ட் A வந்து 71 தெரிஞ்சிடுச்சு. இங்கே வந்து A, B, C, D இங்கே 4 பேர் சேர்ந்து 80 இருக்காங்க. ஏவோட வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா A, B, C, D வந்து 18 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இருக்கா, இப்போ என்ன பண்ணணும்னா BCD வந்து ரெண்டுத்துலேயும் காமன் தான். ஸோ ரெண்டுத்துலேயும் அவங்களுக்கு ஈக்குவல் வெயிட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், 4 பேருக்கு ஒவ்வொரு கிலோ ஏறுது. அப்போ வந்து 4 கிலோ ஏறிருக்கு. பிசிடி வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 71 ஈலேருந்து 4 கிலோ 4 kgs அதிகமானதுனால தான் இந்த 80 வந்திருக்கு. அப்போ வந்து ஏ என்ன வரும், 75 வரும். 75 - 4 71. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், 4 kg அதிகமாக இருக்குது. அதனால தான் 79லேருந்து 80 வந்திருக்கு ஆவரேஜ். அப்போ வந்து இ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 71. அப்போ 71 + 4 71 + 4 75. இதுதான் ஏவோட வெயிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The average age of a family of 9 members is 22. Surya is the youngest and his age is 6 years. Then what was the average age of a family just before Surya was born? 9 members 22 சொல்லியிருக்காங்க. சூர்யா வந்து யங்கஸ்ட் அண்ட் ஏஜ் வந்து 6 years. சூர்யா பிறக்கிறதுக்கு தான் பார்ன் ஆகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 9 members வந்து 22 years. அண்ட் சூர்யா பிறக்கும்போது கூட வச்சுக்கோங்க, அவங்க வந்து 6 years-ஆ, அவங்க பார்ன் ஆகும்போது பார்த்தோன்னா -6 ஆயிருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே 16 years தான் இருப்பாங்க. அவங்க ஆவரேஜ் ஏஜ் 9 members-ம் 16 தான் இருப்பாங்க. 16 years தான் இருப்பாங்க 9 members-ஓட ஆவரேஜ். பட் பார்த்தீங்கன்னா சூர்யாவை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சூர்யாவுக்கு வந்து 0 years தெரிஞ்சிருச்சு. இப்போ சூர்யாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா 8 = இதில் வந்து அது பேர் என்ன, டைரக்ட் செயின் ரூல், இன்டைரக்ட் செயின் ரூல் அப்ளை பண்ணுங்கள். 8 × 2. ஸோ 9 × 2 18 years கிடைச்சிடும். ஸோ 8 members வந்து 18 years இருக்காங்க, 9 members வந்து 16 years இருக்காங்க. பட் வந்து சூர்யாவை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா 8 members தான் இருப்பாங்க. 8 members பார்த்தீங்கன்னா 18 years இருக்காங்க. இப்போ 9 × 16 வச்சுக்கோங்க, 144 வரும். இப்போ 8 × 18 போடுங்க, 144 தான் வரும். இதுதான் இன்டைரக்ட் செயின் ரூல். 9 members 16 ஏஜில் இருக்காங்க. அதே வந்து ஒருத்தர் வந்து 0ன்னு தெரிஞ்சிருச்சு, அவர் எடுத்துட்டாங்கன்னா அப்போ 8 members என்ன வரும், 18 years வரும். ஸோ ஆன்சர் 18. நெக்ஸ்ட் பாருங்க, தோனி ஸ்கோர்ட் 8000 runs in a certain number of innings. In the next 5 innings, he was out of form and hence could make only 85 runs as a result of his average reduced by 1 run. How many innings did he play in total? இதுக்கு மேலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜில் ஆப்ஷன் பேஸில் தான் போகணும். இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி ஆப்ஷன் பேஸில் போகணும். இப்போ பாருங்கள், தோனி வந்து 8000 runs வந்து ஏதோ ஒரு இன்னிங்ஸில் ஆடி இருக்கார். எக்ஸ் இன்னிங்ஸ் கூட வச்சுக்கோங்க. அப்புறம் 8085 5 இன்னிங்ஸில் வந்து 85 runs தான் அடிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸ் + 5 innings, அதனால் ஆவரேஜ் வந்து குறைஞ்சிடுச்சு. இங்கே வந்து ஒரு ஆவரேஜ் வந்து குறைஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் பேஸில் போகலாம். பாருங்கள், ஹவு மெனி இன்னிங்ஸ் டிட் ஹீ பிளே இன் டோட்டல். டோட்டல்னா அந்த எக்ஸ் + 5 அது இன்னிங்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8085 வந்து அதுதான். இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து 8085க்கு டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதை விட பட் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ 8000 வந்து ஹோல் நம்பராக இருக்குது. அப்போது இந்த இன்னிங்ஸ் -5 வந்து இதில் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ 160 - 5 இப்போ 155 வரும். அது வந்து 8000ல் கண்டிப்பாக ஆகாது. தென் 165 - 5 160 8000ல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 165 170 - 5 165 இது ஆகாது. 170 இதுவும் ஆகாது. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது தான். ஜஸ்ட் செக் பண்ணிக்க பாருங்கள். 160 வந்து 8000ல் போனால் 50 வரும் ஆவரேஜ். தென் 165 இன்னிங்ஸ் 8085
போட்டு பாருங்கள். 335, 64, 660. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. 49 ஆகுது. 165 இன்னிங்ஸ் 8085 ரன்ஸ் வந்து 49 ஆவரேஜ், 160 இன்னிங்ஸ் 8000 ரன்ஸ் வந்து 50 ஆவரேஜ். ஸோ ஆன்சர் வந்து இதுதான் டோட்டல். இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ். நல்லா திங்க் பண்ணுங்கள், அசால்ட்டாக போட்டுடலாம், எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எ கப்புள் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் வாஸ் 20 years. After 8 years of marriage, they have a baby of 4 years old. Calculate the average age of the family when the baby was born. ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்குது. அப்போ வந்து அவங்க 2 பேரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24 இருக்கும். ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா அவங்க 2 கப்பலுக்கு மட்டும் 24 இருக்கும். பாருங்கள், அந்த 2 கப்பல்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் இருக்கும் ஏஜ். தென் மூணாவதாக பேபி வராங்க. பேபி வந்து 0 years. அப்போ வந்து 3 × 8 இன்டைரக்ட் செயின் ரூல். ஸோ 2 × 8 16. இதுதான் 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் 16 years. ஆன்சர் வந்து 16. Then next, the batting average of a batsman for 20 innings is 35, and the difference between the runs of best innings and worst innings is 50. If these two innings are not included, the average becomes 32 for 18 innings. The best score of the batsman is. பாருங்க, 18 இன்னிங்ஸில் வந்து 32 ஆவரேஜ். அப்புறம் அந்த 2 லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் இன்னிங்ஸ், அதான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் ஸ்கோர் அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர், அது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா 20 இன்னிங்ஸில் 35 இருக்குது. இப்போ இது எப்படி போகிறேன்னு பாருங்கள். 18 இன்னிங்ஸில் 32 இருக்குது. ஸோ வந்து மீதி 2 இன்னிங்ஸ்லையும் 32வே ஆவரேஜாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வந்து 20க்கும் 32 கிடச்சிருக்கும். 20 இன்னிங்ஸ்க்கும் 32 கிடச்சிருக்கும். பட் 20 இன்னிங்ஸில் 35 இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 3 அதிகமாக இருக்குது. 32லேருந்து 35 3 அதிகமாக இருக்குது. அப்போது 20 மெம்பர்ஸுக்கும் 3 அதிகமாகி 60 அதிகமாக இருக்குது. நார்மலாக பார்த்தோன்னா 2 பேருக்கும் 32 இருக்குது. 32னா அப்போ 64 ஆகிடுச்சா. 64 + இந்த 60 124. ஸோ ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் 124. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 15 சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 74 37 + 50 87. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் 87, லோவஸ்ட் ஸ்கோர் 37. 87 தான் ஆன்சர். 87 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், 3 years ago the average age of A, B, C was 27 years. Also 5 years ago the average age of B and C was 20 years. What is the present age of A? நல்லா பாருங்க, 3 years ago வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏபிசி வந்து 27. ஆல்சோ 5 years ago பி அண்ட் சி மட்டும் 20. இப்போது இதுலேயே நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இப்போ இங்கே 5 years ஆகிடுச்சுன்னா என்ன வரும், ஏபிசி வந்து 25 yearsன்னு வந்துடும். 5 years ago மீன்ஸ் இங்கே வந்து 5 years ago மீன்ஸ் 25ன்னு கிடச்சிரும். இப்போ இங்கேயும் 5 years ago 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், ஸோ ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக 35ன்னு கிடச்சிரும். பாருங்க, ஏபிசி வந்து 25 years, பிசி வந்து 20 years. ஸோ பிசி இங்கேயும் இருக்குது. அப்போது இங்கே வந்து 20 இருக்குது. ஸோ வந்து இங்கேயோட -5 இருக்குது, -10 இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் இங்கே தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ +10, 25 + 10, ஏ வந்து 35. அண்டு 5 years ஆக பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ 35 + 5 40. இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ. பாருங்க, ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 35 சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறக்கூடாது. ப்ளஸ் ஏன்னா 5 years அகௌண்ட் இருக்குது. +5 40. ஸோ இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். இதோட இந்த செஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட் 2 கொண்டு வரேன். அதில் இன்னொரு 10 questions கொண்டு வரேன். எல்லாமே கொஞ்சம் திங்கிங் லெவல் அதிகமாக இருக்கும். மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான். Next, there are 46 students in a boys' hostel. Due to admission of 8 new students, the expenses of the hostel mess were increased by 42 per day, while the average expenditure per head diminished by ₹1. Diminishna குறையிறது. What was the original expenditure? நல்லா பாருங்கள், 46 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஹாஸ்டலில். தென் 8 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ 54 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுச்சு. 46லேருந்து 54 ஆகிடுச்சு. ஹாஸ்டல் மெஸ் வந்து இன்க்ரீஸ்டு பை ₹42 அதிகமாகுது. வைல் த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் பர் ஹெட் வந்து கம்மியாகுது ₹1. வாட் வாஸ் த ஒரிஜினல் எக்ஸ்பெண்டிச்சர்? இது பாருங்கள், 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
கொடுக்குற மெஸ் செலவாகுது பார்த்தீங்கன்னா எக்ஸு, தென் 54 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 42 ருபீஸ் செலவாகுது. இதுவும் ஆப்ஷன் பேஸில் தான் போனோம். எப்படி போனோன்னு பாருங்கள். வாட் வாஸ் த ஒரிஜினல் எக்ஸ்பென்டிச்சர் தான் கேட்குறாங்க. ஒரிஜினல் தான் எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து 46ஓட மல்டிபிள்ஸ் பார்க்கணும். 46ஓட மல்டிபிள்ஸ் ஒரு 2 3 இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா அந்த 46ஓட மல்டிபிள்ஸ் பார்த்துட்டு அது ப்ளஸ் 42 ஆட் பண்ணும்போது இது வந்து 54ஓட மல்டிபிளான்னு பார்க்கணும். அவ்வளோதான். 46ஓட மல்டிபிள் பார்த்துட்டு அதில் வந்து ப்ளஸ் 42 ஆட் பண்ணிவிட்டு அது வந்து 54ஓட மல்டிபிளான்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள். இங்கே எது 46ஓட மல்டிபிள்னு பாருங்கள். 460 + 92. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது மட்டும் தான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தலாம். இதுதான் ஆன்சரு. ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் பாருங்கள். 46க்கு வந்து 552 × 12 ஆயிருக்கு. தென் 54க்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 42, அப்போ வந்து 594. இது 54க்கு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இது ஆவரேஜ் எக்ஸ்பென்டிச்சர் 12, ஆவரேஜ் எக்ஸ்பென்டிச்சர் 11. ஸோ வந்து இதுவும் சூட் ஆகிடுச்சு, இதுவும் சூட் ஆகிடுச்சு. ஸோ 552 தான் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். இன்னும் ஒரு 10 டஃப் கொஷின்ஸ் கொண்டு வரேன் நெக்ஸ்ட் இதில். பிகாஸ் ஆல்ரெடி இதுவே 25 மினிட்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இன்னொரு 10 கொஷின்ஸ் கொண்டு வரேன். ஸோ ஆவரேஜ் நல்லா புரியும் க்ளீனாக.